33வது பதிகம். 33வது பதிகத்தில் எத்தனை மந்திரம் முடிஞ்சிருக்குது? 8 மந்திரம் முடிஞ்சிருக்குதா? ஆமாம், 8 வரைக்கும் முடிச்சாச்சு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, குருவே போற்றி, திருவே போற்றி, திருக்கைலாய பரமுறை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி, திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, தேவாரம் போற்றி, புடியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்வி தப்பில் அடைந்தபிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமறி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி போற்றி. 33வது பதிகம் திரு அன்பில் ஆலந்துரை. 9வது மந்திரம் பொருள் எழுதுங்க. அப்போ அயன்மார் இருவரும் சிவன் பெருமையை அறியாமல் வணங்காமல் தங்களுக்குள் மாறுபட்டு தேடினார்கள், தேடியும் அறியவில்லை. அந்த சிவன் உமைபாகன். அன்பில் ஆலந்துரை என்ற தலத்தில் எழுந்தருடைய இறைவன். இந்த மந்திரம் அம்மை சிவன் மேல் குறிப்புரை. அம்மை சிவன் மேல் மிகுந்த அன்புடையவள் என்பதை கூறுகிறது. அணங்கு என்றால் தெய்வ பெண்ணுன்னு அர்த்தம். சுணங்கு என்பது உடலின் நிறம். வணங்கியும் மலர்மேல் அயனும் நெடுமாலும். அதில் இருவர் வணங்கவில்லை. ஒரு செய்தி சொல்கிறார். வணங்கின்னு இருக்குது, நம்ம வணங்கவில்லைன்னு எடுக்கணுங்கிறாங்க. வணங்கி அறியாது. வணங்கிங்கிறது முதல் வரியில் இருக்குது, அறிகின்றங்கிறது 2வது வரியில் இருக்கிறது. வணங்கி அறியவில்லைன்னு அர்த்தம். வணங்கி இருந்தால் அறிந்திருக்கலான்னு அர்த்தம். இப்போ வணங்காததற்கு என்ன காரணங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம நூற்றுக்கணக்கான முறை எழுதியாச்சு. அவர்கள் வணங்காததற்கு காரணம் அவர்களுடைய முனைப்பு. ஏன் அறியவில்லை என்றால், முனைப்பு வருவதே ஆணவ மலத்தினால்தான். முனைப்பு வருவதே ஆணவ மலத்தினால்தான். பிறகு முனைப்பு வந்த பிறகு அறிவு எப்படி வரும், எப்படி அறிய முடியும்? அதுதான் அழகாக சொல்கிறார். விளங்கி அறிகின்றனர் மற்றும் பெருமை. இறைவனுடைய பெருமையை அறியாதவர்கள் ஆகினார்கள். இறைவன் பெருமை என்பது சிவன் ஒருவனே கடவுள் என்பதை அறிதல் தான் பெருமை அறிதல். சிவர் ஒருவனே கடவுள் என்பதை அறிதல் தான் பெருமை அறிதல்.
சிவன் ஒருவனே கடவுள் என்பதை அவர்கள் ஏற்கவில்லை. அவர்கள் இருவரும் தங்களில் யார் பெரியவர் என்று சண்டையிட்டுக் கொள்ளவில்லை. தங்களில் யார் கடவுள் என்றுதான் சண்டையிட்டுக் கொண்டார்கள். தங்களில் யார் பரம்பொருள் என்றுதான் சண்டையிட்டுக் கொண்டார்கள். தங்களில் யாருன்னு சண்டை போட்டிருந்தா பிரச்சனையே கிடையாது. பெருமை அறியாததினால்தான் அவர்கள் தங்களையும் அறியாதவர்களாக இருந்தார்கள். பெருமை அறியாததினால்தான் முனைப்புடையவர்களாக இருந்தார்கள். அது அப்படியே எந்த பக்கம் சொல்லணும்னாலும் மாற்றி மாற்றி இப்படி சொல்லிவிடலாம். இதெல்லாம் காரணமாக எடுத்து சொல்லணும். அடுத்தது சுணங்கும் முகத்தம் முகையால் ஒரு பாகம் அணங்குங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கோம். தெய்வப்பெண் நிகழ் அன்பின் ஆலந்துரையாரே என்று அம்மையோட சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். உரையில் இந்த கடைசி 2 வரி அம்மையின் மாறாத அன்பை காட்டுகிறதுங்கிற. அன்பே இல்லாத 2 பேரை சொல்லி அன்புடைய அம்மையே சொல்றார். அன்பே இல்லாததுனால அவர்கள் தேடினார்கள். அன்புடையவளாக இருந்ததினால் அம்மை பாகமாக இருந்தாள். என்று அந்த பொருத்தத்தை நாம பார்க்கணும். முனைப்பு நம்மை இறைவனிலிருந்து விலக்கி செல்லும். அறியாமை இறைவனிலிருந்து விலக்கும். உயிர்களுக்குள் வருகின்ற வேறுபாடுகள் விலக்கும். இறைவன் பெருமையை அறியாமை விலக்கும். விலக்கும்னா சாமிகிட்ட சேர விடாதுன்னு அர்த்தம். ஆனால் அன்பு ஒன்றுதான் நம்மை இறைவனோடு கொண்டு கலக்கச் செய்யும் அப்படின்னு நம்ம அம்மையை வச்சு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு நிறைய பிரமாணம்லாம் ஒன்று வேண்டாம். யாவராயினும் அன்பரன்றி அறியோனா மலர் ஜோதியான், அது மட்டுமே போதும். யாவராயினும் அன்பரன்றி அறியோனா மலர் ஜோதியான் என்ற மாணிக்க வாசகர் வரியே அதற்கு போதுமானது. அடுத்த மந்திரத்திற்கு பொருள் எழுதுங்க. ஆடையில்லாத சமணர்கள், ஆடையை போர்த்தி கொள்ளும் புத்தர்கள், இவர்கள் சிவனை உணராதவர்களோடு இருக்கிறார்கள். கேடுகளை நிலையாக தேடிக்கொள்ளுகிறார்கள். அவர்களை சிவன் சார்வது இல்லை. அவர்களை சிவன் சார்வது இல்லை. நாள்தோறும் மனமுடைய மலர்களை இறைவனுக்கு சூட்டி இறைவன் திருவடியில் விழுந்து தொழுகின்ற அடியவர்களை
அடியவர்களை நன்கு அறிந்து அருள் செய்வம் பெருமானார் அன்பில் ஆலந்துரை இறைவன். தரியார் துகில்ங்கிறதுக்கு தரியில் நெய்த ஆடைன்னு அர்த்தம். தரி ஆர் துகில். நெறியா உணரா என்பதற்கு முறைப்படி உணர்ந்து கொள்ளாதன்னு அர்த்தம். நிலை கேட்டினர். கையில் தாத்தா காதுக்கு போடுறத வாங்கிட்டு வாமா. நடந்து போ தங்க, நடந்து போ. நிலை கேட்டினர் கெட்ட நிலையை உடையவர்கள். வீழும் அவர் விரும்பி தொடும் அடியார். விளக்கம் பார்க்கலாம். சமணர்களுடைய உடைகளை பற்றி சைவத்தில் ஏன் பேசுகிறோம் என்றால், உடை என்பது ஒரு அறம் சார்ந்த நாகரிகம். அந்த அறம் சார்ந்த நாகரிகம் கூட இல்லாதவர்களிடத்தில் எப்படி நாம் சமய ஒழுக்கங்களை எதிர்பார்க்க முடியும்? அடுத்து சொல்றாரு, அவர்கள் பரம்பொருளை முறையாக உணராதவர்கள் சொல்றார். அவர்கள் சைவ சமயத்தினுடைய கடவுள் கொள்கை உடையவர்கள் கிடையாது. சைவ சமயத்தின் கடவுள் கொள்கை உடையவர்கள் கிடையாது. அதுபோல அவர்களுடைய கொள்கை முழுமையான ஒரு கொள்கை கிடையாது. அதனால தான் சைவம் அதை என்ன பக்கத்தில் வச்சிருக்குது? பரபக்கத்தில் சொல்லுது. சைவம் அதனால தான் அதை பரபக்கத்தில் வச்சிருக்குது. முழுமையான கொள்கையும் கிடையாது. வினை, காலம், கடவுள், உயிர், அறிவு இவை பற்றிய சைவ கொள்கையோடு வினை, காலம், கடவுள், உயிர், அறிவு இவற்றை பற்றிய சைவ கொள்கையோடு சமண பௌத்த கொள்கைகளை நாம் ஒப்பிட்டால் அது சைவத்திற்கு மாறுபட்டதாக இருக்கிறது. அதனால தான் முறையாக உணராதவர்னார். மெய்கண்டார் வாக்கின்படி முறையாக உணராதவருக்கு
எளிமையான ஒரு இலக்கணம் என்னென்னா, தன்னையும் அறியாதவர் தலைவனையும் அறியாதவர், அவ்வளோதான். தம்மையும் அறியாதவர் தலைவனையும் அறியாதவர். சிவஞான போதத்தில் அவையடக்கத்தில் இருக்குது. தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் தம்மை உணரார் உணரார் உடங்கு ஏந்து தம்மில் புணராமை கேளாம்புறன் அப்படிங்கிற அந்த சிவஞான போத அவையடக்க பாடலை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த சமண பௌத்தருடைய செய்திகளெல்லாம் இருக்கும். அல்லது அதையும் பார்க்கணும். பிறகு உங்கள் சிவப்பிரகாச புத்தக சிவப்பிரகாசத்துலேயும் அந்த அகச்சமய புறச்சமய விளக்கம்னு இருக்குது. கொஞ்சம் புரட்டிங்கன்னா தெரியும். அகச்சமயத்தை எல்லாம் தனித்தனியாக சொல்லியிருக்கிறாங்க. சிவப்பிரகாசத்தில் இருக்குது. புறச்சமயம் எல்லாமே தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. சிவப்பிரகாசத்தில் இருக்குது. அதையெல்லாம் எடுத்துக்கிடணும். நம்ம அதை எடுத்துக்கிடாமல் நாம் இப்படியே பாடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சமணரை சொல்கிறாரு, பௌத்தரை சொல்கிறாரு, அதுதான் தெரியும். அப்போ அதுக்கு கீழே சொன்னதையும் இதையும் இணைச்சி படிக்க தெரியாது. கீழே சொல்கிறாரு பாருங்க, கீழே சொல்கிற ரெண்டும் அவங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். நெறியாய் உணரா நிலைக்கேடினர் நித்தல், நிலைக்கேடினர் கெட்ட நிலையை உடையவர்கள்ட்டார். அதற்கு கீழே தான் சைவ சமயத்தினுடைய ஒழுக்கத்தை சொல்கிறார். மணமிக்க மலர்களை கொண்டு இறைவனுக்கு சூட்டி, அது வருதில்ல, மணமிக்க மலர்களை இறைவன் திருவடியில் சூட்டி விழுந்து வணங்குகின்ற அடியவர்கள். அது ஒரு முக்கியமான செய்தி வச்சார். இதில் சொல்லியிருக்கிற எதுவுமே சமணர்கள் செய்ய மாட்டாங்க, சமண பௌத்தர்கள் செய்ய மாட்டாங்க. அதுதான் அதில் முக்கியம். அப்போது ஏன் அவர்கள் முறைப்படி உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருந்தார்கள், ஏன் கெட்ட நிலையை உடையவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா காரணம் அவரை திரும்ப ஞானசம்பந்தரை சொல்லிட்டார். என்னது? ஒன்று, மணமிக்க மலர்களை கொண்டு பூஜிக்கவில்லை, பூஜிக்க தெரியாது, போய்க்க பூஜிப்பதில்லை. பூஜிக்க அவங்க சமயத்தில் விதிகள் கிடையாது. அவர் சொல்கிறத அப்படியே எடுக்கணும். 2, நித்தல்ங்கிற வார்த்தையை எடுக்கணும் கட்டாயமாக. நாள்தோறும் வழிபாடு, மனமுடைய மலர் கொண்டு வழிபாடு, திருவடியில் விழுந்து வழிபாடு. அந்த திருவடியில் விழுந்துங்கிறது ரொம்ப வீழும் அவரைங்கிறது திருமுறையில் ரொம்ப அபூர்வம். இது இந்த வார்த்தை கிடைக்கிறதே கஷ்டம். வீழும் அவர்னு கிடைக்காது. வீழும் அவருங்கிறது எதை குறிக்குதுன்னா, அதாவது ஆன்மா தன்னை அடிமை என்று உணர்தல் தான் வீழ்தல். அயன் இவ்வாறு விழுவதற்கு முதலில் தயாராகவில்லை. மாலும் இவ்வாறு விழுவதற்கும் தொழுவதற்கும் தயாராகவில்லை. அவங்க 2 பேருக்கு தெரியும், இந்த சடங்கெல்லாம் தெரியும். சடங்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே என்ன செய்யலை. இவங்க 2 பேருக்கு இந்த சடங்கும் தெரியாது, செய்யவும் இல்லை. அப்படி இணைச்சி படிக்கணும். இணைச்சி படித்தாதான் உங்களுக்கு அந்த பொருள் புரியும். அவ்வாறு அடியவர்களை நன்கு அறிந்தருளும் பெருமானார். நன்கு அறிந்தருளும் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? அறிவார். நன்கு அறிந்தருளும் பெருமானார். அறிவாருங்கிறதுக்கு என்ன பொருள்னா, அவருடைய சாதனத்தை அறிவார், அந்த உயிருக்கு
தான் செய்ய வேண்டியதை அறிவார். சமண பௌத்தர்களுக்கு போய் என்ன செய்கிறது? 500 வருஷம் ஆனாலும் இதை தான் சொல்லிகிட்டு இருக்க போகிறேன். அந்த அறிவாருங்கிறதுக்கு என்ன பொருள்? அந்த உயிர் செய்கிற சாதனத்தை இறைவன் பார்க்குறாரு. இப்போது ஒரு ஒரு சிவன் கோயிலுக்கு ஒரு சிவனடியார் வர்றாருன்னா சிவபெருமான் எதிர்பார்ப்பார், வர்ற சிவனடியார் வர்ற என்ன செய்கிறாருன்னு பார்ப்போமே, ஒரு கோயிலை சுற்றி வர்றாருன்னு பார்ப்போம், பூ வைக்கிறாரான்னு பார்ப்போம். சமண பௌத்தான் வந்தானே வாட்ச் பண்ண போகிறான், அவன் தான் ஒன்றும் செய்ய மாட்டானே. அப்போ அவனை என்ன செய்ய வேண்டியதில்லை, அறிய வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் அறிவார் என்பது. அந்த அறிவார் என்ற வார்த்தை யாரையும் அறிய மாட்டாருங்கிற பொருளில் கொடுக்கும். இறைவன் அவர்களை சமண பௌத்தர்களை பற்றி எதுவும் சிந்திக்கிறது இல்லை. ஒரு கெட்ட பிள்ளையாக இருந்தாலும் அப்பா செய்ய வேண்டிய கடமையை செய்கிற மாதிரி அவன் சமண பௌத்தனாக இருந்து வேறு கடவுளை கும்பிடணுன்னாலும் பெரிய கடவுளுங்கிற முறையில் இப்போ ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சிக்காரங்களுக்கு அரசு செய்கிறது இல்லையா? ஓட்டு போடலைன்னு தெரிஞ்சாலும் செய்கிறது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஊருக்காரங்க போடலை, குறிப்பிட்ட மாவட்டத்துக்காரங்க போடலைன்னாலும் அரசு செய்யுதில்லை. அதே மாதிரி தான் நம்மளை கும்பிடலைங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை என்ன செய்ய முடியாது. ஆனாலும் அந்த ஆளுங்கட்சிக்கு எந்த மாநிலத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் தனக்கு ஓட்டு போட்டவர்கள் மேலே என்ன இருக்கும்? ஒரு தனிப்பட்ட ஒரு அறிவு இருக்கும். இந்த ஏரியாக்காரங்க ஏதாவது நிகழ்ச்சி கூப்பிட்டா நம்ம கட்டாயம் போயிடணும், மறுத்தரக்கூடாது, இருக்குமா இல்லையா? இவ்வளோதான் விஷயம். இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த அறிவாருங்கிறதுக்கு அது மட்டும் நான் 2 மணி நேரம் பேச தெரியாது. அறிவாருங்கிறது மட்டும் அவ்வளோ பொருள் கொடுக்கும். அறிவார் அரவன் அன்பில் ஆலந்துரையே. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. பாம்புகள் வாழும் நீர்வளமுடைய அன்பில் ஆலந்துரை இறைவன் மேல வஞ்சனையில்லாத மக்கள் வாழ்கின்ற சீகாழி ஞானசம்பந்தன் பாடிய இந்த 10 பாடல்களையும் இசையுடன் பாட வல்லவர்கள் அவர்கள் மறுமையில் வானுலக இன்பமும் வீடு பேரும் கிடைக்கும். குறிப்புரை கரவாதவர் என்பதைத்தான் வஞ்சனை இல்லாதவர்னு சொல்லியிருக்காங்க. வானிடை விரவு ஆகுவர் அப்படின்னு படிக்கணும். அப்போதான் நம்ம எடுக்கிற பொருள் வரும். வானிடை விரவு ஆகுவர், விண்ணில் கலப்பர்னு அர்த்தம். இந்த அறவார் புனல் என்று மந்திரம் தொடங்குது. இந்த 3 மந்திரத்தில் அந்த ஒரு இடத்துல மட்டும் பொழிப்புரைக்கும் குறிப்புரைக்கும் கான்ட்ரோவர்சி. பொழிப்புரைக்காரர் ஒரு மாதிரி சொல்கிறாரு, குறிப்புரைக்காரர் ஒரு மாதிரி சொல்கிறார். பொழிப்புரைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, அறவார் புனல்னா பாம்புகள் வாழ்கின்ற நீர்நிலைங்கிறார். குறிப்புரைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகிற நீர்நிலைங்கிறார், ஆறுங்கிறார். நம்ம அதாவது அதில் இருக்கிற பொருளை சொன்னாலும் சரி, நம்ம பொருள் சொன்னாலும் சரி, கான்ட்ரோவர்சியை கவனமாக பிடிக்கணும். இந்த ஒரு இடம், இந்த பதிகத்திலே இந்த ஒரு இடம் கான்ட்ரோவர்சியாக. பாம்புகள் வாழும் நீர்நிலைன்னு பெருசாக திருமுறைகளில் வராது, அப்படி வராது. நீர்நிலைக்கு அது பெருமையும் கிடையாது. பாம்பு வாழும்னா எவன் போய் குளிப்பாங்கல்ல, எதுதான் கரெக்டு? பாம்பு போல வளைந்து நடிந்து செல்லும் ஆறுங்கிறது தான் கரெக்ட். நீர்நிலைனா தாமரை இருக்குன்னு சொல்லலாம்,
மாணிக்கவாசகர் சொல்லாத ஒரு உதாரணத்தை ஞானசம்பந்தர் ஏன் சொல்ல போகிறார்? நீர்நிலைனா தாமரை இருக்குன்னு சொல்லலாம், மீன் இருக்குன்னு சொல்லலாம். மேக்சிமம் இவ்வளவு தான். தாமரை மீன் 2 தான் மீண்டும் பாம்பு இருக்குதுன்னு என்ன செய்யாது. அது நீர்நிலைக்கு சிறப்பு கிடையாது. அது எதைத்தான் ஏற்படுத்தும்? அச்சத்தை தான் என்ன செய்யும்? ஏற்படுத்தும். அறவார் புனல் அன்பில் ஆலந்துரை தன்மேல் கரவாதவர் காளியுள் ஞான சம்பந்தர். சீர்காழியில் இருப்பவர்கள் வஞ்சனை இல்லாத மக்கள் என்று சொல்லுகிறார். வஞ்சனை இல்லாத என்பதன் பொருள் அவர்கள் மலங்கள் நீங்க பெற்றவர்கள், அல்லது மலங்களின் காரியங்கள் நீங்க பெற்றவர்கள், மறைப்பு சக்தியிலிருந்து விடுபட்டவர்கள். இப்போ நம்ம சீர்காழியில் வாழ்கிறவங்க வஞ்சனை இல்லாதவங்க அப்படின்னா மற்ற ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வஞ்சனை உள்ளவங்களா அப்படின்னு நம்ம ஞானசம்பந்தர்கிட்ட கேட்க முடியாது. இப்போ சீர்காழியில் வாழ்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணுமல்ல. அந்த சீர்காழியில் வாழ்வதற்கு ஒரு தகுதி வேணும். 2வது வாழ்ந்ததற்கு ஒரு பயன் வேணுமல்ல. 2ஐயும் சேர்த்து தான் எந்த வார்த்தையில் அடிக்கிறாரு? வஞ்சனை இல்லாதவர்னு சொல்கிறேன். வாழ்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், வாழ்ந்ததற்கு ஒரு பயன் வேணும். அப்போ அந்த வார்த்தையை ஈஸியாக அவரால் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். இப்போ நாமளே ஏதோ ஒரு திருச்செந்தூரில் போய் 6 நாள் தங்கிட்டா அந்த சஷ்டி விரதத்தினுடைய பயன்னு சொல்கிறோமல்ல. 6 நாள் போய் அங்கே போய் தங்குனா நமக்கு என்ன பேர் வந்துடுது? சஷ்டி விரதத்தில் இருக்கிறாருன்னு வருதில்ல. அங்கே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு எவ்வளோ வரும் சீர்காழியில்? அப்படி யோசிக்க வைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். அது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த மாதிரி புனித தலங்களில் பிறத்தல், அந்த புனித தலங்களில் வளர்தல், வாழ்தல்லாம் ஒரு பெரிய, அதுக்காக அந்த ஊரில் எல்லாருமே கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு ஞானசம்பந்தர் சொன்னாலும் நமக்கு சொல்ல மனசு வராது. ஆனால் அவர் சொல்ல வந்த செய்தி இதுதான். இப்படி திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சுந்தரர் சொல்கிறார்ல, அதையே எல்லா ஊருக்கும் சொல்லலை அப்படின்னா எல்லா ஊருக்கும் சொல்லலாம்ல. அதே மாதிரி தான் சீர்காழி ஞானசம்பந்தர் அவதாரத்தலம். ஞானசம்பந்தருக்கு என்ன கிடைத்த தலம்? ஞானப்பால் கிடைத்த தலம். சம்பந்தருக்கு ஞானப்பால் கிடைத்த தலம். இப்போ நீங்கள் கிராமங்களில் ஒரு கிராமத்தில் இருந்து வெளியூரில் போய் பெரிய பணக்காரங்களாக ஆகிட்டாங்கன்னு வச்சுடுங்க. அந்த கிராமத்தில் எல்லாருமே பரம ஏழையாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்தாங்கன்னா கேவலமாக பேசுவாங்க. உங்களுக்கு அதில் அனுபவம் இருக்கா? கிராமத்தில் பிறந்தால் தான் அனுபவம் இருக்கும். ஒரு கிராமம் இருக்குது, அங்கேருந்து ஒருத்தர் வெளியூரில் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். அவங்க ஊருக்காரங்க எல்லாம் ஏழையாகவே பிச்சைக்காரனாகவே இருக்கிறான் அப்படின்னா யாரை கேவலமாக பேசுவாங்க? இந்த செல்வந்தரை ஏன்பா அந்த ஊரில் ஒரு 100 குடும்பத்தை இவனால் வாழ வைக்க முடியாது, என்ன பெரிய கோடீஸ்வரங்கிறீங்க, 1000 கோடிங்கிறீங்க, சினிமா நிகழ்ச்சிக்கு அவ்வளோ கொடுத்தாருங்கிறீங்க, இவ்வளோ கொடுத்தாருங்கிறீங்க, மாநாட்டு கொடுத்தாருங்கிறீங்க. ஆனால் என்ன சார், சொந்த ஊரில் அவ்வளோ வரும், ஒரு தொழில் கூட இல்லாமல் அலைகிறான், ஒரு 500 பேருக்கு வேலை வர்ற மாதிரி ஒரு தொழில் தொடங்க தெரியாதா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இப்போ ஞானசம்பந்தர் பிறந்த ஊருங்கிறீங்க, என்ன சார்ன்னு கேட்டால் சொல்லணுமில்ல. அதுதான் என்ன சொன்னார்? அதாவது சிவன் அருள் ஞானசம்பந்தர் அவதாரத்துக்கு மட்டுமே சேக்கிழார் 25க்கு மேற்பட்ட காரணங்கள் சொல்கிறாரு பெரிய புராணத்தில். அவர் பிறந்ததுக்கு மட்டும் 25க்கு மேலான காரணங்கள் சொல்கிறார். சைவம் வளர்கிறதுக்கு, தமிழ் வளர்கிறதுக்கு, தவம் பலிக்கிறதுக்கு, இறைவன் அருள்வதற்குங்கிறாரு, இறைவன் அருள் பெறுகிறதுக்குங்கிறாரு. ஒரு வார்த்தை இருக்குது, இறைவன் அருள் பெறுகிறதுக்கு. இவர் வந்த பிறகுதான் இறைவன் அருளை பெருகிச்சான். இறைவன் அருள் பெறுகிறதுக்கு ஒன்றும் வேண்டாம், தோருடைய சிவின்னு அங்கே பாடலை ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுக்கலன்னா அந்த கோயிலுக்கு நம்ம இந்த அளவுக்கு போவோமா? நாமளே என்னமோ 500 வருஷமாக சைவம் பண்ணுற மாதிரியும் பாடல் பெற்ற கோயில் தான் நம்ம போவோங்கிறோம். அந்த தலத்துக்கு ஞானசம்பந்தர் வரலாறு சம்பந்தம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, இந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம். அப்போது எல்லா பெருமைக்கும் யார் தான் உரியவர்? ஞானசம்பந்தர் உரியவர்.
உரியவர் என்று புரிந்து கொள்ளணும். நீங்கள் இந்த சில சினிமாக்காரங்க வரலாறு, பணக்காரங்க வரலாறுலாம் கொஞ்சம் தெரிஞ்சிங்கன்னா பத்திரிக்கையிலலாம் வருது. இப்போது சென்னையில் வந்து சரவணா ஸ்டோர்கார் இருக்காங்கல்ல, அவங்க எங்கள் ஏரியாக்காரங்க தான். ஆனால் அவங்க ஊரில் யாருமே கஷ்டப்படுற அவனை விடலை. அந்த ஊரில் யாருமே கஷ்டப்படலை. அந்த ஊரில் வந்து உழைச்சி சாப்பிட முடியாத வீடுகளுக்கெல்லாம் சாப்பாடு 3 வேளையும் போயிடும். இன்னைக்கு வரைக்கும் டிஃபன் கேரியில் வரும், நீங்கள் காலி பண்ணி வைக்கணும், எடுக்க ஆள் வரும், திரும்ப வரும், 3 வேளைக்கு வரும். இல்லைன்னா சேர்த்து கொடுத்துருவாங்க. அந்த சரவணா ஸ்டோர்காரங்க அந்த ஊர் அவர் பிறந்து வளர்ந்த ஊருக்கு. அதுவே நிறைய நடிகர்கள் அவங்கவுங்க ஊரில் ஆம்புலன்ஸை வாங்கி விட, அதை வாங்கி விட, ஸ்கூலை கட்ட பண்ணுறாங்கல்ல. அப்படி தான் நம்ம இதை வந்து அந்த பொருளியலை தான் எதா பார்க்கணும், சமயமாக பார்க்கணும். ஞானசம்பந்தர் தான் பிறந்த தலம் என்பதை வஞ்சனை இல்லாத மக்கள் என்ற வார்த்தையால் பயன்படுத்தினார். எந்த வார்த்தையால்? வஞ்சனை இல்லாத மக்கள். அந்த ஊர்க்காரங்க யாருக்கும் எந்த தீமையும் செய்ததாக பெரிய புராணத்தில் வரலாறே கிடையாது. இன்றைக்கி மதுரை எடுத்துட்டிங்கன்னா சமணர்கள் யாராவது கெட்டது பண்ணுறாங்க, மதுரை எடுத்துட்டா சமணர்கள் கெட்டது பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு ஊராக பார்த்தீங்கன்னா கெட்டது பண்ணுறவங்க லிஸ்ட்டும் கொஞ்சம் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் சீர்காழிக்கு ஒருத்தர் கூட எந்த தவறும் செய்த வரலாறு பெரிய புராணத்தில் பதிவாகலை. அதனால தான் வஞ்சனை இல்லாத மக்கள்னார். குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடி அப்படின்னு பாடுவார். ஆண்டாள் பாடும். குற்றமொன்றும் இல்லாத கோவலர்கள் என்று பாடுவதை பார்க்கிறோம். திருப்பாவையில் இருக்குது, குற்றமே செய்யாத கோவலர்கள், மாடு மேய்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிவியில் நிறையா குற்ற சம்பவங்கள் வருது. ஆடு மாடு மேய்க்கிறவங்கள வச்சு பெரிய குற்ற சம்பவம் வராது. மாடு மேய்க்கிறவன் பாலில் தண்ணி ஊற்றலை, அவன் கொடுக்குற பாலை வாங்குறவன் தான் இதில் தண்ணி ஊற்றுறான். ஆமாம், அதுக்கு அவன் பொறுப்பு கிடையாது. பரவுவார் தமிழ் பத்திசை பாட வல்லார் போய் விரவுவார். இதில் வந்து 2 பயனுமே சொல்கிறேன். அவர்களுக்கு சொர்க்கமும் கிடைக்கலாம், வீடு பேரும் கிடைக்கலாம். ஏன் 2 விதமாக சொன்னார்னா, அந்த சாதகர்களில் பல வகை இருக்கிறதுனால அதை 2ஆக பிரித்தார். ஒரு உறுதி கொடுத்தார். என்ன ஒரு உறுதினா, அவர்களுக்கு இன்பம் உறுதினார். அந்த இன்பம் சொர்க்கமாக இருந்தால் தற்காலிகமானது, அந்த இன்பம் வீடு வேறாக இருந்தால் நிரந்தரமானது. சாதனத்தின் காரணமாக இந்த நன்மைகள் வந்து மாறுபடுது. அந்த தற்காலிகமான சொர்க்க பேறு கிடைக்கக்கூடியவர்கள் மீண்டும் பிறந்து மீண்டும் சாதனை செய்து யாரை அடையணும்? இறைவனை அடையணும். வீடு எளிதாமே, அது ரொம்ப முக்கியம். வீடுன்னு முடிக்கலை, நல்லா கவனிச்சுடுங்க. அதாவது சைவ சித்தாந்திகள் என்ன கேட்குறாங்கன்னா, இவன் அந்த பதிகத்தை பாடினா மோட்சம் கிடச்சிரும் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்லலைன்னு சொல்லணும், சொல்கிறாருன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க சைவ சித்தாந்திகள். இந்த பதிகத்தை பாடினா மோட்சம் கிடச்சிரும்னு சொல்லக்கூடாது, மோட்சம் கிடைப்பது எளிதாகும்னு தான் சொல்கிறார். நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா சைவ சித்தாந்தம் படிக்க சொன்னால் என்ன சொல்லுவாங்க? படிக்க வேண்டியதில்லை. அதான் ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தில் சொல்லிட்டாரு வீடுன்னு. அதனால தான் அவரும் விவரமாக சொன்னார், வீடு எளிது ஆமே. இந்த பதிகத்தில் நான் சொன்னதை செஞ்சீங்கன்னா மோட்சம் ஈஸியாக கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதற்கு தேவையான வேறு சாதனங்களும் இருக்கிறது, அதையும் நீ என்ன செய்து கொள்ள வேண்டும்? சேர்த்து கொள்ள வேண்டும்னு அதுக்கு அர்த்தம். இது போதும்னு அவர் சொல்லலை, வேறு சாதனங்களையும் நீ சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பொருள். சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பொருள். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறேன்னே சொல்கிறீங்க, உறவினர் இடத்துல நல்ல செல்வந்தராக இருக்கிறாரு. நீங்கள் வந்து எவ்வளோ பட்ஜெட்லப்பா போட்டிருக்கீங்கன்னா 5 லட்ச ரூபாங்கிறீங்க. அவர் 1 லட்ச ரூபா, இந்த 1 லட்ச ரூபா வச்சுக்கப்பா வீடு கட்டுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, நீ 1 லட்ச ரூபாயில் வீடு கட்டிலான்னு அவர் சொல்ல வரல. அந்த 1 லட்ச ரூபாய் நம்பி என்ன செய்யலாம்? உறுதியாக நம்ம வீடு கட்டுறதுல இறங்கலாம். அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து என்ன செய்ய வரும்?
எனக்கு தேவையிலே எத்தனை பர்சன்டில் ஒன்று வந்தாச்சு, 5%, 1% வந்துட்டு, அப்போ நமக்கு என்ன வந்துடும்? அதே மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர, இந்த பதிகத்தை பாடுவதன் மூலமாகவே வீடு பேறு கிடைக்கும் என்றாலும் சைவர்கள் எல்லாத்தையும் அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சொன்னால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சாதனம் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு பதிகத்தை பாடிட்டு, அதான் ஞானசம்பந்தர் 33வது பதிகத்தில் சொல்கிறாரு, வீடு எளிதாமேன்னு சொல்லி அப்படிங்கிறாரு. அப்படின்னா அதனால தான் அவர் நம்ம இந்த மாதிரி சிக்கலை பேசுகிறவங்க வருவாங்கன்னு தான் என்ன வார்த்தையை போட்டார், வீடுன்னு முடிக்கலை, வீடு எளிது ஆமே, வீடு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நம்மகிட்ட யாராவது ஒரு பஸ் ரூட்டு விசாரிக்கிறாங்க, இந்த சந்தில் நின்னீங்கன்னா பஸ் ஈஸியாக கிடைக்கும் சார்னு சொல்கிறோம். அதே நம்ம திடீர்னு அதிலே நின்றுட்டு இருந்தாவே நம்மளை சந்திச்சிடறான், நீங்கள் தான் சொன்னீங்க இதில் பஸ் வரும், நீங்கள் வரவே இல்லைன்னா. நான் பஸ்ஸு வரும்னு சொன்னேன்னா பஸ்ஸு ஈஸியாக வரும்னு தான் சொன்னேன். நீ என்ன பண்ணியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் காத்திருக்கணும், அல்லது இதே இடத்துல இன்னொரு இடத்துல நின்று என்ன செய்யணும், பார்க்கணும். நான் உனக்கு சொன்னது இது ஒரு முதல் வழி, அவ்வளோதான். என்ன வழி? முதல் வழி. அதில் அடிஷ்னலாக நிறைய வழிகள் என்ன செய்யுது. இப்போ இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் பசங்களை பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூலில் இருந்து ஐடி ஃபீல்டில் ஜெயிக்கிறது வரைக்கும் சொல்கிறேன். ஸ்கூலில் விருப்பமே இல்லாமல் படிக்கிறானுங்க, +2 முடிக்கும் போதும் விருப்பம் இல்லாமல் தான் படிக்கிறானுங்க, ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகும்போதும் விருப்பம் இல்லாமல் தான் போகிறானுங்க. அது பிறகு உள்ளே போய் மற்றவன் சம்பாதிக்கிறத பார்த்து இவன் சம்பாதிக்க ஆரம்பித்து அதுக்கு ஒரு பரீட்சை எழுதி இது எழுதி ஒரு அமெரிக்கா போனால், லண்டன் போனால், இங்கே போனான்ட்டு நம்ம ஒரு 10,000 ரூபா கூட சம்பாதிச்சிட மாட்டான்னு நினச்சவனெல்லாம் கடைசியில் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு வந்துடுறானுங்க. ஆள் பார்த்தா ஒரு இட்லி கூட ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு உடம்பு கிடையாது, ஆனால் சம்பளம் எவ்வளோன்னா 5 லட்சம் 10 லட்சங்கிறான். இது அவனுக்கு எப்போ வருது, அந்த மோட்டிவேஷன் எப்போ வருது? ஒரு பெரிய கூட்டத்தோடு சேர்ந்து அவன் சம்பாதிக்கிறது பார்த்து இவனுக்கு போட்டி, இவன் சம்பாதிக்கிற அவன் பரிச்சை பார்த்து இவனுக்கு போட்டி, இவன் பரிச்சை அவனுக்கு போட்டி. அதுக்கு ஒரு சூழல் அமையணும். அந்த சூழல் நம்ம அமைத்து கொள்ளணும். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஆசிரியர் கேட்குறாரு, நீங்கள் அடுத்து என்ன படிக்க போகிற தம்பி, உன்னுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? நான் ஒரு ஐஏஎஸ்ஸாக வரணும். 9வது படிக்கும்போது உனக்கு இது என்ன ஆசை அப்படின்னு ஆசிரியர் கேட்கவே மாட்டார். உறுதியாக அது நடக்கும். அது மாதிரி ஞானசம்பந்தர் சொன்னதாக எடுத்துக்கணும். அதுக்காக எங்கள் வாத்தியார் நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிரும்னு சொல்லிட்டாரு, அதனால என்ன செஞ்சுக்கிடுறேன், வீட்டில் போய் படுத்துக்கிடுறேன், அந்த வயசுக்கு வந்தோடனே அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன் நான் இதுக்கு இவ்வளோ நேரம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன்னா, இந்த சைவத்தில் ஒரு குறிப்பிட்ட அது பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை மேலாற முடியாமல் கிடக்கிறவங்க நிறைய பேர், மேலாற முடியாமல் கிடக்கிறவங்க நிறைய பேர். இன்றைக்கி அது அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சித்தாந்தத்தை படிச்சுட்டு நழுவியவர்களே நிறைய பேர். இன்னும் சொல்ல போனால் பாடுவதற்கு மட்டுமே தெரிந்து வைத்து கொண்டு ஏதோ திருமுறையில் எதையாவது ஒன்று பாடம் மட்டுமே வைத்து தெரிந்து வைத்து கொண்டு தங்களை யாருக்கு மேலாக கருதி கொள்ளுகிறார்கள். சித்தாந்த ஞானிகளுக்கு மேலாக கருதி கொள்ளுகிற இந்த கற்பனைகளெல்லாம் இடம் வைக்கக்கூடாதுன்னு தான் என்ன வார்த்தையில் சொன்னார், வீடு. அவங்க சொல்கிறாங்களா, நாங்கள் இதை திருமுறை பாடியே வீடு பெறுவோன்னு சொல்கிறாங்களா சார்? அப்போ ஞானசம்பந்தர் என்ன சொல்லியிருப்பார், வீடு எளிதாமைங்கிற வார்த்தையை என்ன செய்ய மாட்டார், பயன்படுத்த மாட்டார். எளிது ஆமே, ஆமேன்னா திரும்ப அதுக்கு சாதனம் இருக்குன்னு அர்த்தம். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை, அதே தான் இங்கேயும் பக்தி மலர்தூவ முத்தி அப்படின்னு பாடலை ஞானசம்பந்தர். சங்கரநாராயணா ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த நம்ம அந்த இது வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? என்று இந்த தேவார பகுதியை நாம் நிறைவு செய்வோம். இப்போ திருஞான சம்பந்தரே வேறு பதிகங்களில் இந்த பதிகத்தை நீங்கள் பாடினால் வீடு பேருன்னு சொன்னாலும் கூட அந்த இடத்துல ஞானசம்பந்தர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மை ஊக்கப்படுத்துகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டு மேலும் பயணிக்கணுமே தவிர, அவர் சொன்ன வாக்கு ஒரு நாளும் மாறாது, இந்த வாக்கு பலிக்கும், ஒரு நாளும் மாறாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சாதனங்களை விரிச்சிங்கன்னா 5000 பக்கம் வரும். யார் பொறுப்பு அதுக்கு? பாட வல்லார்னா கடைப்பிடித்து பாட வல்லார்னு அர்த்தம். இப்போ ஒரு டாக்டர் நல்ல மருத்துவர் அப்படின்னா அந்த மருத்துவருக்கான அந்த கட்டுப்பாடுகள் யார்ட்டையும் இருக்கணும். அந்த மருத்துவத்தையும் நாம் என்ன செய்வோம், பார்ப்போமா இல்லையா? அப்போ அந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதனங்களையெல்லாம் விரிச்சிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம சொல்கிற எல்லா நூலும் வந்துடும்.
சிலர் அந்த அந்த தவறான எண்ணங்களை நமக்கு வராமல் பார்த்துக்கிடணும். ஏன்னா இதே நம்ம மாணவரே ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க ஒரு 5, 6 வருஷத்துக்கு முந்தி. திருவாசகம் பாடினாலே மோட்சம்னு சொல்கிறாங்க, அதனால தான் நான் எதுவும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கலன்னு சொன்ன மாணவர் நம்மகிட்ட இருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், கவனமாக இருக்கணும். அடுத்த பகுதிக்கு போகலாம்.